எப்போ வேணும்னாலும் ஈரானை அமெரிக்கா தாக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை நிலவிட்டு இருக்கிறப்ப அமெரிக்கா இரண்டாவது கேரியர் பேட்டில் குரூப்பை ஈரானை நோக்கி அனுப்பியிருக்காங்க. சமீபத்தில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் USS ஆப்ரஹாம் லிங்கன் கேரியர் பேட்டில் குரூப்பை ஈரானை நோக்கி அனுப்புறதாக ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டாங்க. இந்த செய்தியை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மேல மிகப்பெரிய அளவில் டிமாண்ட்ஸை வச்சிருக்காங்க. இந்த டிமாண்ட்ஸுக்கு ஈரான் செவிசாச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் என்ன மற்றும் இதற்கு ஈரானோட ரெஸ்பான்ஸ் என்னன்றது தான். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து February 11 ஈரானுக்கு எதிராக ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க. அந்த அறிவிப்பில் ஈரான் ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ், இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸுக்கு ஃபண்டிங்கை நிறுத்தணும் மற்றும் ஈரானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை ஒரு ஹால்ட்டுக்கு கொண்டு வரணும். அதோடு சேர்த்து ஈரானோட பலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம் ரீசர்ச்சையும் ஒரு ஹால்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 3 கண்டிஷன்ஸை வைக்கிறாங்க. இந்த 3 கண்டிஷன்ஸ் அப்படின்றது ஈரானால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி ஈரான் அதோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாதிரி அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடலாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஆனால் அந்த ஒப்பந்தம் பல காரணங்களால் கையெழுத்திடாமல் போயிருச்சு. மற்றும் அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு ஈரானோட காசு, வேல்யூ, கரன்சி இது எதுவுமே அதல பாதாளத்துக்கு போயிருக்காது. அப்போது ஈரானோட எக்கனாமிக் கிரைசிஸ் இந்த தருணத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இதை சாதகமாக வச்சு தான் ஈரானோட ஹேண்டிகேப்பை புரிஞ்சுக்கிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏகப்பட்ட டிமாண்ட்ஸை ஈரான் மேலே வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஈரானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை பற்றி மட்டும்தான் அவங்களோட பேச்சுன்றது இருந்துச்சு. இப்போ தான் ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. இப்போ இந்த டிமாண்ட்ஸுக்கெல்லாம் ஈரானோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளடி சொன்ன மாதிரி ஈரானியன் எக்கனாமிக் கிரைசிஸ்லேருந்து ஈரான் மீண்டு வரணும்னா அமெரிக்காவோட ஏதாச்சும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே அவங்க போய் அமெரிக்கா அவங்க மேலே போட்டிருக்கிற பொருளாதார தடையில் ஏதாவது ஒரு சில தளர்வுகள் அப்படின்றத அமெரிக்கா கொடுத்தாங்கன்னா அப்போ தான் அவங்களோட எக்கனாமி மேலே வரும். எக்கனாமி மேலே வந்தால் தான் மக்கள் ஈரானியன் ரெஜிம் மேலே நம்பிக்கையை கொடுப்பாங்க. அண்ட் ஈரானியன் ரெஜிமும் அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதை ஈரானில் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸோ ஈரானோட எக்ஸிஸ்டன்ஸ், ஈரானியன் ரெஜிமோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்றது இப்போ அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தத்துக்கு போகணும் அப்படின்றது தான். ஆனால் அதற்குன்னு ஈரான் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. ஈரானியன் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை ஒரு ஹால்ட்டுக்கு கொண்டு வரணுமா, அதை எங்களால் தாராளமாக பண்ண முடியும். ஒட்டுமொத்தமாக நிறுத்த முடியாது அப்படின்னாலும் ஒரு ஒப்பந்தம் மினிமம் 2-3 வருடங்களுக்கு நாங்கள் என்ரிச்மெண்ட் ப்ராசஸை பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தில் அமெரிக்காவோட எங்களால் கையெழுத்திட முடியும் அப்படின்னு ஈரானியன் ரெஜிம் சொல்கிறாங்க. ஆனால் அதை தவிர்த்து மிசைல் ப்ரோக்ராமை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மற்றும் ஹெஸ்புல்லா, ஹமாஸ் மாதிரியான ஆர்கனைசேஷனுக்கான ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது நாங்கள் பண்ணுற முடிவு தான், நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காண்டியில் நாங்கள் நிறுத்த முடியாதுன்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் ஈரானியன் ரெஜிம் இருக்குது. இப்போது அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நாங்கள் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஒத்துக்கிட்டால் தான் நாங்கள் கையெழுத்து போடுவோம், இல்லைனா உங்களை ஒத்துக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி 2 கேரியர் பேட் குரூப்பை கொண்டு நிறுத்தியிருக்காரு. 2வது கேரியர் பேட் குரூப் தான் USS ஆப்ரஹாம் லிங்கன். அது இப்போ போய்கிட்டு இருக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப. அப்போது அமெரிக்கன் பிரசிடென்ட் இவ்வளோ தூரம் அக்ரெசிவாக ஈரானை நோக்கி மூவ் பண்ணுறப்ப ஈரானியன் ரெஜிம் அவங்கள தற்காத்து கொள்றதுக்கு அவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இன்னைக்கு தேதிக்கு ஈரான் கிட்ட ஒன்றுமே இல்லைன்றது தான் உண்மை. ஈரானியன் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் அதோட மிசைல் ப்ரோக்ராம் அப்படின்றது யாருமே பார்த்திராத அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. R&Dயில் அவ்வளோ தூரம் அவங்க முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஓவர்வெல்மிங் ஃபோர்ஸை எதிர்க்கிற அளவுக்கு ஈரான் கிட்ட தற்போதைய நிலைமையில் எந்த ஆயுதமும் கிடையாது. அவங்கக்கிட்ட ஃபைட்டர் போர் விமானங்களும் கிடையாது. பவர் மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்புகள், F-35, B-2 ஸ்பிரிட் பாம்பர்ஸ் மாதிரியான போர் விமானங்களுக்கு எதிராக பெரிதளவில் செயல்படாது. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கவுண்டர் மெஷர்ஸுக்கு எதிராகவும் பெரிய லெவலில் அது செயல்படாது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவோட கேரியர் பேட் குரூப்பில் இருக்கிற F-18 சூப்பர் ஹார்னட்ஸு, அப்புறம் F-35ஸு, அப்புறம் F-18 கிரவுலர்ஸ் மாதிரியான ஏர்கிராஃப்ட்ஸ் ஈரானோட ஏர்போர்ட்ஸ், ஏர்பேசஸ், நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், நியூக்ளியர் ரீசர்ச் ஃபெசிலிட்டிஸ், மிசைல் ரீசர்ச் ஃபெசிலிட்டிஸ், அதோட ட்ரோன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எல்லா கிரிட்டிக்கலான இண்டஸ்ட்ரீஸையும் தாக்குதலுக்கு உள்ளாக்க முடியும். மற்றும் ஈரானோட லாஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ற அதோட எண்ணெய் கிணறுகளையும் அமெரிக்காவால் தாக்க முடியும். இவ்வளோ தூரம் அமெரிக்காவுக்கு ஒரு ஃப்ரீ ரேஞ்ச் இருக்குது ஈரானுக்குள்ளே பூந்து எல்லா டார்கெட்ஸையும் தாக்குற அளவுக்கு. பட் ஈரானியன் ரெஜிமுக்கு இருக்கக்கூடிய மினிமம் டிட்டரன்ஸுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மிசைல் ப்ரோக்ராம் தான். ஸோ மிடில் ஈஸ்ட்டில் ஈரான் மாதிரி சக்தி வாய்ந்த மிசைல் ப்ரோக்ராமை யாருமே வச்சுருக்கல. அவங்களோட இண்டிபெண்ட் R&Dயில் உருவாக்கப்பட்ட இன்டர்கான்டினென்டல் இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸ் தான் இன்றைக்கி ஈரானை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இப்போது அமெரிக்கா ஏற்கனவே அவங்க நினச்சிருந்தாங்கன்னா பல நாட்களுக்கு முன்னாடியே ஈரானுக்குள்ளே புகுந்து இத்தனை தாக்குதலை அவங்களால பண்ணியிருக்க முடியும்.
ஆனால் ஏன் பண்ணலைன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அமெரிக்கா உள்ளே இறங்கி தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரேலை நோக்கி 400 மிசைல் பறக்கும், 400 பலிஸ்டிக் மிசைல்ஸ் ஹைப்பர்சானிக் வார்ஹெட்ஸோட. இந்த ஒரு மிசைல் ப்ரோக்ராம் தான் ஈரானை மினிமமாக காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து. இஸ்ரேல் இதை அமெரிக்காவோட கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 400 மிசைல் எங்களை நோக்கி வரும், அந்த 400 மிசைலை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ண முடியாது, அதுலேருந்து சில மிசைல்ஸ் கண்டிப்பாக எங்களோட சிட்டிஸ் மேலே விழுகும், அதனால் சிவிலியன் கேஷுவாலிட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அமெரிக்காட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அமெரிக்கா இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தைக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட லேக் ஆஃப் கேரியர்ஸை மட்டும் தான் நிறுத்தியிருக்காங்களே தவிர இன்னும் அட்டாக் பண்ணலை. ஆனால் அதுக்குன்னு அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் ஈரான் பண்ண மிசைல் தாக்குதல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள், அதில் நடந்த கேஷுவாலிட்டி ரேட்டை பாருங்கள், பொருள் செலவு, பணச்செலவு, மக்களோட உயிர் சேதம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும். இஸ்ரேலுக்கு ஆகக்கூடிய டேமேஜின்றது கம்மி தான் ஈரானியன் பாலிஸ்டிக் மிசைல் ஸ்ட்ரைக்கால். ஸோ இஸ்ரேல் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அமெரிக்கா கிட்ட எங்கள் சிட்டிஸில் எங்களோட பில்டிங்ஸ் 1-2 போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை, ஒரு சில மக்கள் உயிரிழந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு ஈரானியன் ரெஜிமை நீங்கள் தடுத்து நிறுத்தி ஆகணும், ஈரானியன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராமை நீங்கள் ஹால்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட போய் நின்னாங்கன்னா கண்டிப்பாக அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தும். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியிலேருந்து ஈரான் தப்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு இருக்குது. அதுதான் அமெரிக்காவோட போகிற இந்த டீல். இந்த டீலில் ஈரான் வந்து ஒத்துக்குவாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை நம்ம கொஞ்ச நாள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த டீலுன்றது ஈரானுக்கு கொஞ்சம் கூட சாதகமாக இல்லை. அதற்கான முக்கிய காரணமே ஈரானோட பொருளாதாரம் இன்றைக்கி அதலபாதாரத்தில் இருக்கிறதுனால தான். ஈரானின் கரன்சி வந்து இவ்வளோ மோசமாக இருக்கிறதுனால தான். நான் கடந்த காணொலியிலே சொல்லியிருப்பேன், ஈரானோட கரன்சி மோசமாக போனதுக்கு அமெரிக்கா ஒன் ஆஃப் த ரீசன் தான் இருக்காங்க, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான். ஆனால் கரன்சி இவ்வளோ தூரம் டிப் ஆனதுக்கு மெயின் ரீசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானியன் ரெஜிம் அவங்களோட முட்டாள்தனத்தினால தான். ஸோ ஈரானியன் ரெஜிமோட முட்டாள்தனத்தினால அவங்களோட கரன்சின்றது இவ்வளோ தூரம் டிப் ஆயிடுச்சு. இப்போது டிப்பான கரன்சியை வச்சுக்கிட்டு பொருளாதாரம் இவ்வளோ வீக்காக வச்சுக்கிட்டு அந்த நாட்டில் எத்தனையோ மக்கள் போராட்டம் பண்ணி அவங்கள சுட்டு கொன்று கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க ஈரானில் சிவிலியன்ஸை. IRGC கமாண்டோஸோட வேலை என்ன? அந்த நாட்டோட சிட்டிஸை மற்றும் அதோட சிவிலியன்ஸை பாதுகாக்கிறது. ஆனால் அந்த சேம் பர்சன்ஸ் அந்த நாட்டு மக்களை சுட்டு கொண்டுட்டாங்க. இவ்வளவு தூரம் அவங்க நாடு மோசமாக இருக்கிறது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தெரிகிறதுனால தான் இவ்வளோ பெரிய டிமாண்டை வைக்கிறாங்க. ஸோ ஈரானியன் ரெஜிமோட பிரச்சனைன்றது அவங்க தலைமையில் அவங்களே வச்சுக்கிட்டது தான். இன்றைக்கி இவ்வளோ தூரம் இடியாப்ப சிக்கலுக்குள்ளே ஈரான் மாட்டியிருக்க மாட்டாங்க, அவங்க தெளிவாக கரன்சியையும் அவங்களோட எக்கனாமியையும் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா. பட் எது எப்படியோ கடைசியாக ஈரானுக்கு அப்படின்றது ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக தான் இருக்குது. ஈரானோட அலைஸ் சீனா மற்றும் ரஷ்யா அங்கே ஆல்ரெடி யுக்ரைன் ஆக்குபைடாக இருக்காங்க. சீனா பெரிதளவுலலாம் ஈரானுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. சீனா வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டட் கண்ட்ரி. அந்த நாடு முன்னேறதுக்கும் அந்த நாடு பவருக்கு வரது என்ன பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்கணும். சைனாவை பொறுத்த வரைக்கும் அது நம்பர் 1 கண்ட்ரி இல்லை, நம்பர் 1 பொசிஷனுக்கு கூடி சீக்கிரம் வரணும் அப்படின்னு நினைக்கிற மற்றும் அதை நோக்கி வேலை பார்க்குற ஒரு கண்ட்ரி. ஆனால் அமெரிக்கா ஆல்ரெடி நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. ஸோ அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக வந்து அவ்வளோ சுலபமாக சீனாவோ இல்லை ரஷ்யாவோ ஈரானுக்கு உதவி பண்ணிட மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஈரானை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் ஒருவேளை ஈரான் வந்து இந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னா அதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் நியூக்ளியர் வெப்பன். இந்த நியூக்ளியர் வெப்பனை டெட்டினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈரானுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு தாக்குதலும் நடக்காது. ஈரானோட பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இம்மீடியட்டாக பேக் அடிச்சிருவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் இந்த ஒரு விஷயம் ஈரானோட இந்த இக்கட்டான சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு அணு ஆயுதம் முக்கியம் மற்றும் இந்தியா அணு ஆயுதத்தை சோதித்த தருவாயில் எத்தனை அரசியல்வாதிகள் இந்த அணு ஆயுத சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்றதையும் நம்ம உற்று நோக்கி ஆகணும். ஒருவேளை இந்தியா அணு ஆயுதத்தை உருவாக்கலை அப்படின்னா இதுதான் நம்மளோட நிலைமையும். ஸோ இன்றைக்கான காலையில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.